Taste the Daily. Taste the Daily. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் உள்ள மீன் விற்பனை கூடங்களில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 70 கிலோ கெட்டுப்போன மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து குழி தோண்டி புதைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன்ராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் நவீன்ராஜ், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் குளித்தும் அருவிகளை பார்த்து மகிழ்ந்தும் பரிசல் சவாரி செய்தும் பின்பு அம்மியில் அரைத்து சமைக்கப்படும் சுவையான மீன் குழம்பை ருசித்து சாப்பிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் மீன் கூடாரங்களில் அழுகிய நிலையில் உள்ள மீன்களை விற்பனை செய்து வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை அலுவலருக்கும் மீன் வளத்துறை அதிகாரிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் புகார் அளித்ததின் பேரில் இன்று மாவட்ட ஆட்சியர் சதீஷ் உத்தரவின் பேரில் தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் மருத்துவர் பானு சுஜாதா மற்றும் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் கோகுலரமணன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் தென்னாரம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கந்தசாமி மற்றும் ஒகேனக்கல் மீன்வளத்துறை ஆய்வாளர் வேலுச்சாமி ஒகேனக்கல் மீன்வளத்துறை பணியாளர்கள் ஒன்றிணைந்து திடீரென ஒகேனக்கல் மீன் கூடாரங்களில் 30க்கும் மேற்பட்ட கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் மீன்களின் மீது பார்மலின் கெமிக்கல் தடவப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என்றும் மீன்கள் கெட்டுப்போன மீன்கள் விற்பனைக்கு உள்ளதா என்றும் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 15 கடைகளில் இருந்து சுமார் 70 கிலோ கெட்டுப்போன மீன்களும் அதே போல் நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட மீன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி நவீன்ராஜ். Taste the Daily. Taste the Daily.